காஞ்சிபுரத்தில் பல மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறை நாளான இன்று காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலக புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் காஞ்சி மாநகரில் வீற்றிருக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கை ஒட்டி அதிகாலை முதலே காமாட்சியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றவுடன் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அம்மனுக்கு உகந்த மாதமாக கூறப்படும் ஆடி மாதம் பிறந்த நாள் முதலே தினந்தோறும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆர்வத்தை காட்டி வருகின்ற நிலையில் இன்று ஆடிப்பெருக்கு மற்றும் வார இறுதி விடுமுறை என்பதால் உள்ளூர் மக்களின்றி வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அதே போன்று வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். அதிக கூட்ட நெரிசலின் காரணமாக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கின் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் கோவிலுக்கு வருகை தந்திருப்பதால் கூட்ட நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் ஒழுங்கு முறையை கடைபிடித்து சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக கோவில் நிர்வாகமானது பேரிகார்டுகள் அமைத்து பொதுமக்கள் ஏதுவாக சாமி தரிசனம் செய்வதற்காக பணிகளுமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சாமி தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து இருப்பதால் தண்ணீர் குடிப்பதற்கும் அதே போன்று இருக்கையில் அமர்வதற்கும் ஏற்பாடுகள் செய்து இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.